ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த் அண்ட் வெல்த். மழைக்காலம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. கூடவே சளி, இரும்பல், காய்ச்சல் எல்லாருக்கும் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த டைமில் இந்த ரெசிபி நான் ஷேர் பண்ணுறது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். தூதுவளை இலையை வச்சு ஒரு காரக்குழம்பு பண்ணியிருக்கேன். இந்த குழம்பு எல்லாருமே நார்மலாகவே எடுத்துக்கலாம். கோல்டு காய்ச்சல் இருக்கிறவங்க எடுத்துக்கும் போது இதனோட ரிசல்ட் நல்லாவே தெரியும். உடம்புல இருக்கிற சளி எல்லாமே வெளியில் வந்துடும். காய்ச்சல் இருக்கிறவங்களுக்கு வாய்க்கு புளிப்பாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம். இந்த ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. இதை எண்ணெயில் போட்டு வதக்கிடலாம். தீ குறைவாகவே வச்சுக்கோங்க. அதிகமாக இருந்ததுன்னா கரிஞ்சிடும். நல்லா பொன்னிறமானதுக்கப்புறமா தூதுவளை 1 கைப்பிடி இந்த மாதிரி எடுத்து நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்து வதக்கிடலாம். அதில் குட்டி குட்டி முள் இருக்கும். அதை பற்றி கவலைப்படாதீங்க. அது எண்ணெயில் பட்டதுமே சுருங்கிடும். இலையெல்லாம் நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துப்போம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். அதே கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துட்டு கொஞ்சமாக வாசனைக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்குன ஒரு முழு வெங்காயம், அரை தக்காளி பழம், 10 பல் பூண்டு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். தக்காளி அரை பழம் போதும். ஏன்னா நம்ம புளி சேர்க்கறதுனால தக்காளியோட புளிப்பு அதிகமாகிடக்கூடாது. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டை இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை நல்லா நம்ம வதக்கி விடணும். இது எந்த ஸ்டேஜ் கரெக்டுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எண்ணெய்லாம் சுற்றி பிரிஞ்சு வந்திருக்கும். அப்போ தான் நம்ம புளி தண்ணியை சேர்க்கணும். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போது நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இது தனி மிளகாய்த்தூள், தனியாத்தூளோட மிக்சிங்காக இருந்தாலும் ஓகே, இல்லை நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் வச்சுருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ புளி தண்ணியை சேர்த்து விட்டுடலாம். நல்லா இது கொதிச்சு வந்துருச்சுன்னா நம்மளோட தூதுவளை காரக்குழம்பு ரெடி ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் தோசை, இட்லி, கஞ்சிக்கு சைட் டிஷ்ஷாக கூட தொட்டுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. மறக்காமல் ஹெல்த் அண்ட் வெல்த்தை லைக், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.